வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025 ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ, லெஸ் தேன் 10 மினிட்ஸ் ஷார்ட் வீடியோ. என்னென்றால் எங்களுடைய பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமான ஒரு ஷார்ட் வீடியோ. அது நான் உங்களுக்கு அந்த கடிதம் போட்டிருக்கிறேன் என்னுடைய முகப்புத்தகத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நடந்தது என்றால், எங்களுடைய வாக்கர் வந்தது 24ஆம் தேதி பின்னேரம் 4:30க்கு. பாராளுமன்ற சபாநாயகர் வர வேண்டிய அந்த மீட்டிங்குக்கு சபாநாயகர் வரவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் உட்பட எதிர்கட்சியில் இருக்கின்ற பிரதான கட்சி தலைவர்கள் மீட் பண்ணுகின்ற மீட்டிங். அதில் நானும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் அங்கே வந்திருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், திட்டமிட்ட ரீதியில் அரசாங்கம் எங்களுடைய சர்வதேச விசாரணைகளை இல்லாமல் பண்ணிட்டு அரசாங்கத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு அரசியல் தோல்வி. எப்படி என்றால், இப்போ உங்கள் சிங்கள மக்கள் கூட இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கள், சில நாள் சம்பந்தமான வீடியோனை போடுகிறேன். சிங்கள மக்கள் கூட இந்த செம்மணி புதைக்குழி தொடர்பாக பொதுமக்களை புதைத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக தெளிவாக இருக்கிறார். சிங்களத்திலையும் வீடியோக்கள் போடுகிறார்கள். ஒரு பெண்மணி ஒருவருடைய வீடியோனை பார்த்து நான் அதை டவுன்லோட் பண்ணி போட்டு நான் தமிழாக்கம் செய்து உங்களுக்கும் போடுகிறேன். நீங்கள் அதையும் பார்த்தால் நல்ல. அதே மாதிரி சிங்கள பத்திரிகைகள் அன்னைய தினங்களில் செம்மணி தொடர்பாக நான் சிங்களத்தில் பாராளுமன்றத்தில் உரையாற்றின நாட்களை தொடர்ந்து அதை ஒரு பொருளாக சிங்கள பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்திருக்கின்றன. அவை பற்றிய விடயங்களை வெளியால் கொண்டு வர ஆரம்பித்திருக்கின்றன. அந்த விடயங்களும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதன் அடிப்படையில் இப்போது சர்வதேசங்கள்லையும் இப்போ அண்மையில் பிரித்தானியாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர், இலங்கையிலே இனப்படுகொலை நடந்தது, 3.5 லட்சம் மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக ஒரு சில நிமிடங்கள் தொடர்ந்து பிரித்தானிய பாராளுமன்றத்திலே உரையாற்றி இருக்கிறார். அந்த விடயங்கள் கூட உங்களுக்கு தெள்ள தெளிவாக நான் இன்னொரு நாளைக்கு தமிழாக்கம் செய்து போடுகிறேன். என்றால் தமிழ் மக்களை அரசியல் படுத்த வேண்டும், ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் அரசியல் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக விளங்கப்படுத்தணும் என்பதற்காக தான் சாவச்சேரி போராட்டத்திலிருந்து இன்று வரைக்கும் நான் போராடி கொண்டிருக்கிறேன், எடுத்த காலை பின்வைக்காமல். அதன் அடிப்படையில் வோக்கட்டேக்கர் அன்றைக்கு வந்திருந்த போது வளமையாக எங்களுடைய வெள்ளவேட்டி அரசியல்வாதிகள் செய்கின்ற அதே கேவலமான வேலையை அன்று அவர்கள் செய்திருந்தார்கள். அது எப்படி என்றால், அன்றைய தினம் எங்களுடைய வோக்கட்டேக்கர் வந்திருந்த அன்றைய தினம் ஸ்ரீதரன் அவர்கள் திட்டமிட்ட ரீதியில் அரசாங்க நிகழ்ச்சி நிரலுக்குள்ள கதைக்கப்பட்டு இலங்கையினுடைய 3வது பெரிய கட்சி என்ற புகழாரமும் சூட்டப்பட்டு அங்கே கொண்டு வரப்பட்டு ஸ்ரீதரன் அவர்கள் உள்நாட்டு பொறிமுறைகள் எங்களுக்கு தீர்வு தருவதற்கு நீங்கள் பண உதவிகளை வழங்க வேணும் என்று சொல்லி, டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் வழங்க வேணும் என்று சொல்லி ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு 5 வசனங்கள் உள்ள ஒரு சின்ன ஒரு இதொன்றை வாசித்து விட்டு நிறுத்திவிட்டார். அதன் பிறகு வோக்கட்டேக்கர் சொல்லியிருந்தார், வேறு ஏதாவது எம்பி மேஸ் கதைக்கலாம் என்ற போது இவர் உடனே எங்கள் விமல் ரத்நாயக்க குறுக்கிட்டு, நாங்கள் எல்லா எம்பிமாரையும் கதைக்க விட்டால் அது கன நேரமாகும், ஆகவே நாங்கள் எல்லா எம்பிமாரையும் அல்லாமல் ஒரு எம்பி மட்டும் கதைத்தால் காணும் என்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கதையை மட்டும் கேட்கலாது. ஆகவே அது தொடர்பாக அவர்கள் பிளான் பண்ணி கதைத்த போது வோக்கட்டேக்கர் சொல்லியிருந்தார், இல்லை நீங்களும் கதையுங்கள் என்று சொல்லி. இப்போ நான் அதில் பிமல் ரத்நாயக்க சொன்னேன், நீங்கள் இப்படி தான் பாராளுமன்றத்தில் என்னுடைய உரையை நிப்பாட்டியிருந்த நீங்கள் இப்போது இந்த மீட்டிங்கில் இதை தடுப்பதற்குரிய எந்த ஒரு லீகல் கன்ஸ்ட்ரெயினும் எனக்கு இல்லை, நீங்கள் கதைப்பதை தடுக்கலான்னு நான் சொல்லியிருந்த போது வோக்கட்டேக்கர் நோ லெட் ஹிம் ஸ்பீக் என்று சொல்லியிருந்தார். அதன் பிறகுதான் அந்த விடயங்கள் நான் கதைத்தேன். எங்களுடைய செம்மணி படுகொலை உட்பட எங்களுடைய முள்ளிவாய்க்கால் படுகொலை அனைத்துக்குமே சர்வதேச விசாரணை வேண்டும், குற்றவாளிகள் சர்வதேச நீதிமன்றங்களில் முற்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நான் தொடர்ந்து கதைத்தினால். அதுபோது பிமல் ரத்நாயக் அதை குழப்பிட்டு நோபோல் போடுகிறார் என்ற ஒரு பேய் கதையும் கதைத்தார். அவ்வளவு வீடியோவையும் பாராளுமன்றத்தின் சபாநாயகர்கிட்ட நான் வழியால் கேட்டிருக்கிறேன். அதை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும், அந்த எடுக்கின்ற வீடியோக்களை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கின்ற போது சபாநாயகர் எழுத்து மூலமான என்னுடைய கடிதத்துக்கு சபாநாயகர் தர முடியாது என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், சபாநாயகர் முடிவெடுக்கலாம் ஒரு பாராளுமன்றத்தில் வீடியோக்களை தருகிறதா இல்லையான்றதை அவர் தீர்மானிக்கலாம். ஆனால் தகவல் அறியும் சட்டமன்ற ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுகளே பாராளுமன்றத்திலே அவர்கள் இந்த மக்கள் தொடர்பான இந்த மீட்டிங் தொடர்பான விடயங்களை தந்துதான் ஆக வேணும். ஆகவே மறுபடியும் நான் இந்த தகவல் அறியும் தொடர்பாக முதல்ல என்னுடைய எழுத்து மூலம் கேட்டபோது தரவில்லை, அதுக்கு பிறகு தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் அதை கேட்டிருக்கிறேன். கேட்டபோது அவர் அதை சொல்லியிருக்கிறார்,
தாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கிறோம், அதுக்குரிய அந்த தகவல் அறியும் சட்டத்துக்குரிய எங்களுடைய கோரிக்கையை ரிசீவ் பண்ணியிருக்கிறோம் என்ற ஒரு கடிதம் தந்திருக்கிறார். அதே நேரம் 14 நாட்களுக்குள்ள தகவல் அறியும் சட்டத்துக்குள்ள அந்த வீடியோவை தந்துதான் ஆக வேணும், வேற வழி இல்லை. தந்தால் அரசாங்கத்தினுடைய பேரும் கெடும், எதிர்கட்சியினுடைய பேரும் கெடும். எதிர்கட்சி என்ற அடிப்படையில் நான் சொல்றேன், எங்களுடைய இவருடைய பேர் யாரு ஸ்ரீதரனுடைய பேரும் வெளியே வரும். உண்மையான குணங்கள், உண்மையானவர்களுடைய அடிக்கிற டபுள் கேம்கள் வெளியால் வரும். ஆகவே அதை நான் கேட்டிருக்கிறேன். தாங்களது சம்பந்தமாக முடிவை சொல்லுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வீடியோவை வெளியிடாதது கூட உங்களுக்கு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும், அங்கே என்ன கதைக்கப்பட்டிருக்கும் என்பது தொடர்பான உதாரணமாக இருக்கும். அந்த வீடியோவுக்காக காத்திருக்கிறேன். தரப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு அதை தமிழாக்கம் செய்து நான் போடுவேன். நான் ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்றால், எல்லாருமே தமிழருக்காக உண்மையாக போராடுவதில்லை. போராடிய தலைவன் உட்பட அவ்வளவு பேரும் போயிட்டார்கள் இல்லை. ஆகவே இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளை நீங்கள் நம்பி உங்களுடைய எதிர்காலத்தை துளைப்பதாக இருந்தால் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யலாம். மாகாண சபை தேர்தல் வரும் வரைக்கும் நான் பார்த்திருக்கிறேன். கடவுளுடைய ஆசீர்வாதத்தாலையும் தேசிய தலைவருடைய ஆசீர்வாதத்தாலையும் அவர்களுடைய போராளிகளுடைய ஆசீர்வாதத்தாலையும் என்னுடைய தற்காலிகமாக பாராளுமன்ற சிறப்புரிமை, பாராளுமன்ற உறுப்புரிமை நீக்கப்படவில்லை. அந்த வகையிலே எனக்கு தேசிய தலைவர் என்னுடைய ஆத்மாவின் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவருடைய ஆத்மாவினால் தான் இப்போது நின்று கொண்டிருக்கிறேன். நான் அவர்களுக்கு வாழ்க்கையில் துரோகம் செய்ய மாட்டேன். அந்த வீடியோவை கேட்டிருக்கிறேன். வீடியோவை நான் தரவில்லை. வீடியோவை தருகின்ற போது நாங்கள் அதை பார்த்து கொள்வோம். அந்த வீடியோவில் என்ன நடக்கிறது என்ன என்பதை தமிழாக்கம் செய்து போடுவேன். அப்போது உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சி என்று. இப்போது சுமந்திரன் ஐயா ஒரு பக்கத்தால் வீடியோ போட்டு கொடுக்குறார். ராமநாதன் அர்ஜுனா வைத்தியராயினதுக்கு தான் காரணமாண்டு அதுக்கிட கொமெண்ட்டுகளில் வைத்தியர்கள் வந்து எழுதியிருக்கிறார்கள், எங்கே 10 மெடிசின் போனது 7 மண்டா காட்ட சொல்லி. அந்த கொமெண்ட்டுகளில் நீங்கள் போய் பாருங்க, அதில் அழிச்சிருப்பினும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனால் அர்ஜுனா அந்த பேரை சொல்லி தான் அரசியல் செய்கிற நிலைமைக்கு சுமந்திரன் ஐயாவும் வந்திருக்கிறேன் என்பதுதான் கவலைக்குரிய விடயம். அந்த நிலைமைக்கு வந்தது காரணம் நீங்கள் தமிழ் மக்களுக்கு செய்த துரோகம். நீங்கள் தமிழ் மக்களுடைய சர்வதேச விசாரணைகளை நீர்த்து போக பண்ணக்கூடிய துரோகம் தான் உங்களை இந்த நிலைமையை கொண்டு வந்திருக்கு. சட்ட வல்லுநராக இருந்தும் உங்களை ஒரு தமிழ் மக்கள், நாங்கள் என்னதான் டேலண்டடாக இருந்தாலும் தமிழ் மக்கள் தங்களுடைய மனசில் வைத்திருக்க மாட்டார்கள். அன்லஸ் அதர்வைஸ் நீங்கள் தமிழ் மக்களுக்கு நியாயமான விடயங்களை செய்யும் போது அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது அவர்கள் உங்களை தூக்கி எறிவார்கள். வவுனியாவில் 5000 10,000 ஓட்டுகளோடு தான் சுமந்திரன் அவர்கள் தோற்று போன வரலாறும் இருக்கிறது. 21,000 வாக்குகள் என்னுடையது. ஆகவே கௌசல்யாவினுடையது 15,000 வாக்குகள். சுமந்திரன் ஐயா தோற்றுக்கனாலும் என்னுடைய வீடியோவை போட்டாவது ஏதாவது என்னுடைய பேரை சொல்லியாவது ஏதாவது வாக்கு எடுக்கலாமான்னு பார்க்குறார். ஆனால் பொதுமக்களுக்கு அது நன்றாகவே தெரியும். அதில் அண்மையில் நான் கௌசல்யாவோட கதைக்கும் போது கௌசல்யா எனக்கு சொல்லியிருந்தால் அவருடைய அந்த ரூல் ஆஃப் லோ வந்து சரிதானே, வேறு யாரோ போட்ட வழக்குக்கு வந்து உங்களுக்கு மெடிசின் கிடைச்சிருந்தாலும் அந்த ரூல் ஆஃப் லோ சரிதானே என்று நான் சொன்னேன். லோவில் தானே அம்மா நீங்கள் ஒவ்வொரு வசனங்களை கதைக்கிறீங்கள். வைத்தியராக என்னை மாற்றினது சுமந்திரன் ஐயான்னு கேட்டால் இல்லை, நான் ஏற்கனவே டென்டலில் இருந்தேன். நான் டாக்டர். என்னுடைய அந்த டாக்டர்ன்ற போஸ்ட் அவர் தான் தந்த வீடியோ போட்டுக்கொள்வது வந்து எனக்கு ஒரு டிஃபமேஷன். அது முக்கியமாக இப்படி ஒரு பிரபஞ்சமான ஒரு ஆளுடைய பேரை பாவித்து தங்களுடைய பேரை கெடுப்பது என்பது, தங்களுடைய பேரை இப்போ தான் அந்த வசனங்கள் பிரச்சனை, பிரபஞ்சமான ஒருவருடைய பேரை பாவித்து தங்களுடைய பேரை வளர்த்து கொள்வது என்பது எனக்கு ஒரு டிஃபமேஷனாக தான் கருதுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நபர் என்னுடைய வீடியோக்களை போட்டதை நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஃபமேஷனாக தான். எனக்கு அவரில் எந்த தனிப்பட்ட கோபமும் இல்லை, அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஐயா அதை அரசியலுக்கு பாய்க்கிறது தான் பிரச்சனை. அரசியலை நாங்கள் இப்போ மற்றது இவருடைய தனிப்பட்ட கோபம் இல்லை, ஆனால் தமிழருக்கு செய்த துரோகங்கள் தான் எனக்கு கவலை. ஆகவே நாங்கள் அது சம்பந்தமாக விவாதிப்போம். இந்த வீடியோ வரும் வரைக்கும் காத்திருங்கள். அந்த வீடியோ வரவில்லைன்னா எழுக்கிற வழியும் எனக்கு தெரியும். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ஜுன்.